35 வயசுக்கு மேல இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். என்னவா இருக்கும்? இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸ் உங்களையும் உங்க லைஃப் ஸ்டைலையும் மாற்ற போற ஒரு எக்ஸசைஸ். அது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதோட பெனிஃபிட்டை சொல்றேன் கேளுங்க. இப்போ நான் சொல்ல போற எக்ஸசைஸ் நீங்க ரிவைவ் பண்ணினா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். உங்க ஷோல்டர் அழகாவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் மாறும். லூஸா இருக்கிற உங்க ஜஸ்ட் மசில் சும்மா வேற லெவலில் டெவலப் ஆகும். தொங்கிக்கிட்டு இருக்கிற உங்க வயிறு கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி வந்துடும். ஷோல்டர் பெயின் சரியாயிரும். உங்க உடம்புடைய மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற அந்த எக்ஸசைஸ் என்னன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிற அந்த எக்ஸசைஸ் தண்டால். இதுக்கு தான் பில்டப் பண்ணி சொல்லி உடனே போயிடாதீங்க பிரதர். இனிமேல் தான் விஷயம் இருக்கு. ஆரம்பத்தில் நீங்க டெய்லி இந்த மாதிரி தண்டால் போடும்போது உங்க ஷோல்டரு உங்க ஜெஸ்ட் தான் ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கும். நீங்க பண்ற பெனிஃபிட் ஃபுல்லா அதுக்கு தான் போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ட்ரைசெப்ஸ்க்கும் போகும். ஆனா ஒரு மாசம் கழிச்சு உங்க உடம்புல நடக்கிற மாற்றத்தை மட்டும் பாருங்க, மிரண்டு போயிருவீங்க. என்ன மாதிரி தண்டால் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. டெய்லி 100 தண்டால். அந்த 100 தண்டால் எப்படி பண்ணலாம்னா, இந்த பாருங்க, இது நார்மல் தண்டால், நார்மல் புஷ்அப். அச்சா, வைடு கிரிப் புஷ்அப். நல்லா கையை வைடா வச்சு அப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி கையை டைமண்ட், இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல வச்சு டைமண்ட் புஷ்அப். நல்லா கீழே மேலே வரணும். விரல இந்த மாதிரி தரல ஊண்டி அப்படி பண்ணுங்க. அடுத்து இந்த பாருங்க, ஃப்ரண்ட் அப்படியே பேக். புரியும் நினைக்கிறேன். இது வாங்க, ஃப்ரண்ட் பேக். ஆக்சுவலா ஒரு உண்மையான தண்டாலாம் இப்படித்தான் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி விரல மடக்கி பண்ணுங்க. இது பண்ணும் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும்னா, சேம் தண்டாலோட எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆர்ம் ஸ்ட்ரென்த்து, இந்த கையோடைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அடுத்து இப்படி நம்ம நார்மல் புஷ்அப் பண்ணுவோம் இல்லையா, அதையே திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ரிவர்ஸ் கிரிப். ரிவர்ஸில் வச்சுக்கிட்டு, ரொம்ப ரிவர்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் 45 டிகிரியில் வச்சுக்கிட்டு அப்படி கீழே அப்படி பண்ணுங்க. ரொம்ப திருப்ப முடியாது, யாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 45 டிகிரி இப்படி வைக்கிற போதான் அப்படி வச்சுட்டு பண்ணுங்க. உங்க அப்பர் ஜெஸ்ட் நல்லா டெவலப் ஆகும். அப்பர் ஜெஸ்ட்னா எதுனா, பக்கத்தில் வா. அப்பர் ஜெஸ்ட்ன்றது, இந்த அப்பர் ஜெஸ்ட் நல்லா டெவலப் ஆகும் இப்படி பிடிச்சி பண்ணும்போது. மேலே அப்படி ரைட் அண்ட் லெஃப்ட். ஒவ்வொரு வேரியேஷனும் 10 கவுண்டிங் பண்ணுங்க. அப்புறம் பாருங்களேன், நீ ரோட்ல நடக்கும்போது ஊரே உங்களை தான் பார்க்கும். இதுவரைக்கும் சொன்ன தகவல் நான் என்னோட நாலேஜுக்கு சொல்லலைங்க, சயின்ஸ். குறைஞ்சபட்சம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு எல்லாருக்குமே நீ பெயின் வருது, வயிறு பெருசா இருக்கு, ஒபிசிட்டி, ஏற்பட்ட பிரச்சனை இருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது. அது எந்த கெட்டப்பில் இருக்கு, ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா? இதை டெய்லி 100 தண்டால் போடும்போது நிச்சயமா வராது, 100% வராது. அப்ப ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம் தானே. அப்ப நீங்க எல்லாருமே நல்லவங்க நினைக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் செலவை மிச்சம் பண்றதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன்ல, அதுல பாதி காசை, பாதி கூட வேணாங்க, ஒரு 10% காசை என்னோட ஜிபேக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா? நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ. சோத்த பையன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பண்ணுவோம்.